10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ +1 வரை அட்மிஷன் முன்பதிவு நடைபெறுகிறது. Good morning students. Today we are going the chapter 6 application of vector algebra. Now vector triple product. Exercise 6.3. First of all, definition. Definition 6.5. Vector triple product. For any given set of three vectors, நம்ம 3 vectors நம்ம எடுத்துக்கிறோம். Given set of 3 vectors, A vector, B vector, C vector. The vector A vector cross B vector cross C is called the vector triple product. Therefore, A vector cross B vector cross C vector is vector triple product. Now note, the vector triple product எப்படி எழுதலாம் பாருங்க. Following properties. Given any three vectors, A vector, B vector, C vector, the following are vector triple products. நம்ம மூணு வெக்டர் வந்து vector triple products எழுத போறோம். A vector, B vector, C vector. Now எப்படி எழுதலாம் பாருங்க. A vector cross B vector cross C vector first எழுதும்போது, அடுத்தது பாத்தீங்கன்னா B vector cross C vector cross A vector. Next C vector cross A vector cross B vector. இந்த மாதிரி வந்து சைக்கிளிக் ஆர்டர்ல எழுதலாம் ஃபர்ஸ்ட் எழுதும்போது. அடுத்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் C vector cross A vector cross B vector. A vector cross B vector cross C vector, B vector cross C vector cross A vector. இந்த மாதிரி வந்து வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை சைக்கிளிக் ஆர்டர்ல இந்த மாதிரி நம்ம எழுதலாம். A vector cross B vector cross C vector, B vector cross C vector cross A vector, C vector cross A vector cross B vector, C vector cross A vector cross B vector, A vector cross B vector cross C vector, B vector cross C vector cross A vector. இந்த வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டை இந்த மாதிரி வந்து எழுதலாம். Now next theorem 6.7. Theorem 6.7 என்ன சொல்லுதுன்னா, the vector triple product satisfy the following properties. வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் வந்து satisfy the following properties வந்து நம்ம வந்து என்னென்ன satisfy பண்ணணும்னு சொல்லி ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி A1 வெக்டார் ப்ளஸ் A2 வெக்டார். இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டுருக்கு, இது கிராஸ். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் 2 வெக்டார்ஸ் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் ஈக்குவல் டு, அப்படியே நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி எழுதணும். அப்போ A1 வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் ப்ளஸ் A2 வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார். அப்படியே வந்து வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்ல எழுதிக்கிறோம் பை டெஃபினிஷன். நெக்ஸ்ட் lambda into A vector cross B vector cross C vector equal to lambda அவுட் சைடில் கொண்டு வந்துருங்க. அப்படியே A vector cross பண்ணி எழுதுங்க. அப்போ A vector cross B vector cross C vector. இந்த lambda எங்க இருக்குன்னா belongs to Rல இருக்கும். R ரியல் நம்பர்ஸ் நமக்கு வந்து. அடுத்த செகண்ட் ப்ராப்பர்ட்டி A vector cross B1 vector plus B2 vector cross C vector. இந்த B1 B2 க்கு மட்டும் ப்ளஸ் போட்டிருக்கு, cross C vector. Therefore A cross B1 cross C vector. இது எப்படி எழுதணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட், இங்கே வந்து பாத்தீங்கன்னா இங்க C vector இருக்கு. அப்ப A vector cross B1 cross C vector plus A vector cross B2 vector cross C vector. இது அப்படியே வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் டெஃபினிஷன் போறோம், அப்படியே வந்து கிராஸ் பண்ணி எழுதிரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா A வெக்டார் கிராஸ் lambda into B வெக்டார். lambdaங்கிற ஸ்கேலார் வந்து மல்ட் பண்ணிருக்கு, பிராக்கெட் போட்டிருக்கு. கிராஸ் C வெக்டார் ஈக்குவல் டு lambda அவுட் சைடில் கொண்டு இருங்க. அப்ப A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார். இந்த lambda எங்க இருக்குன்னா belongs to Rல இருக்கும். lambda belongs to real numbers. Now third property A vector cross B vector cross C1 plus C2
equal to A vector cross B vector cross C1 plus A vector cross B vector cross C2. அப்படியே என்ன பண்ணா கிராஸ் ப்ராடக்ட்ல மூணை வந்து ப்ராடக்ட் பண்ணி நம்ம வந்து எழுதிக்கணும் by using definition. Next A vector cross B vector cross lambda into C vector. lambda இங்க வந்து பிராக்கெட்ல ஸ்கேலார் மல் பண்ணிருக்கு. அப்ப lambda வெளிய அவுட் சைடுல போட்டுருங்க ஈக்குவல் டு lambda into A vector cross B vector cross C vector. Therefore lambda எங்க இருக்குன்னா belongs to real numbersல இருக்கும். Now remark, vector triple product is not associative. Vector triple product எப்படி இருக்குன்னா not associative இருக்கும். சிம்பிளா வந்து பாருங்க ஈக்குவேஷன்ல எப்படி சொல்லலாம் பாருங்க. A vector cross B vector cross C vector is not equal to A vector cross B vector cross C. So the grouping பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரெண்டுமே not equal. எத்தனை வெக்டர்ஸ்னா for some 3 vectors A vector, B vector, C vector. Good morning students. Today we are going to the topic chapter 6 application of vector algebra. Now exercise 6.3 theorem 6.8 vector triple product expansion. Now the topic is vector triple product expansion. Already vector triple product by definition already we see that. Now theorem 6.8 for any three vectors A vector, B vector, C vector, we have A vector cross B vector cross C vector equal to A vector dot C vector on B minus A vector dot B on C vector. This is statement. Triple product expansion is given statement. என்ன சொல்லுதுன்னா A vector cross B vector cross C vector equal to A vector dot C vector on B minus A vector dot B vector on C. This statement இது பாருங்க. First நம்ம let us take A vector equal to A1I, B vector equal to B1I plus B2J. Next C vector equal to C1I plus C2J plus C3K. Now find the value for A vector cross B vector. A vector cross B vector na converted into determinant form. First write of all ijk. Next A coefficient A1I, therefore A1 0 0. Next B vector B1I plus B2J, I oda coefficient B1. Next J oda coefficient B2. That is expansion I into first row first column delta above, therefore I into first row first column delta above 0 minus 0. Next minus J into next first row second column delta A1 into 0 B1 into 0 minus 0 plus K vector into first row third column delta அப்ப A1 B2 minus 0. Therefore A vector cross B vector equal to A1 B2 K vector. Next A vector cross B vector. So determinant formula எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா I first row first column delta அப்ப next வந்து I into இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிட்டோம்னா மைனர் இருக்கும் 2 by 2 மைனர் அப்ப 0 minus 0. Next minus J. Determinant எப்படி இருக்கும்னா ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ்ல இருக்கும், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். therefore minus J into first row second column delta அப்ப 0 minus 0 plus K into A1 B2 minus 0. therefore A vector cross B vector equal to A1 B2 K vector. Now A vector cross B vector cross C vector. First find the value for A vector cross B vector equal to A1 B2 K vector. Only K coefficient மட்டும் தான் இருக்கு, மற்றதெல்லாம் I J coefficient இல்ல, அது 0 நம்ம எடுத்துக்குவோம். I coefficient 0, J coefficient 0, but K coefficient மட்டும் தான் இருக்கு. A1 B2 K vector. A vector cross B vector cross C vector equal to first determinant formula எழுதும்போது I J K எழுதிக்கணும்.
Now first one find the value for A vector cross B vector. அப்போ A vector cross B vector value is equal to A1 B2 K vector. அப்போ therefore ij வந்து இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து 0, இங்கே 0 A1 B2. நெக்ஸ்ட் C வெக்டரோட கோஎஃபிஷியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா C1i plus C2j plus C3k. therefore I ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து C1 C2 C3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ I இன்ட்டு டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷனு அப்போ I இன்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எழுதிட்டாரு. அப்போ 0 இன்ட்டு C3 0 மைனஸ் A1 B2 இன்ட்டு A1 B2 இன்ட்டு C2 மைனஸ் J இன்ட்டு செகண்ட் காலம் டெல்டர் ஃபர்ஸ்ட் ரோ டெல்டர் ஆல்ரெடி. அப்போ 0 மைனஸ் A1 B2 இன்ட்டு C1 அடுத்து ப்ளஸ் K இன்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் டெல்டர். அப்போ 0 மைனஸ் 0. therefore A vector cross B vector cross C vector equal to minus இங்க plus into minus minus A1 B2 C2 I vector plus இங்க minus minus நான் plus மாறிடும். அப்ப A1 B2 இங்க C1 J இங்க minus 0. so அப்ப இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க A vector dot C. அப்ப A வெக்டரையும் டாட் சி வெக்டர் ரெண்டையும் வந்து டாட் ப்ராடக்ட்ல பண்ணோம். அப்ப நம்ம வந்து ஒன்லி கோஎஃபிஷியன்ட் மட்டும் மல்டிப்ளை பண்ணோம். அப்ப A வெக்டர் ஈக்குவல் டு A1i, C வெக்டர் ஈக்குவல் டு C1i plus C2j plus C3k. therefore I கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் இருக்கு. அதனால A டாட் C ஈக்குவல் டு A1 C1. A1 C1. A டாட் C is equal to A1 C1. next A dot C into B vector. அப்ப A vector dot C vector equal to A1 C1 into B vector equal to B1i plus B2j அப்படின்னு எழுதிக்கலாம். இதை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப A1 C1 B1 into I vector plus A1 C1 B2 into J vector. next B dot C is equal to B vector equal to B1i plus B2j. C vector equal to C1i plus C2j plus C3k. ரெண்டையும் டாட் பண்ணுங்க. ஒன்லி வந்து ஸ்கேலார்ஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா I dot I டாட் ப்ராடக்ட் வேல்யூ equal to 1, J dot J வேல்யூ equal to 1. therefore B dot C is equal to B1 C1 plus B2 C2. இது மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் B vector dot C vector into A vector equal to அப்ப B dot C into A vector equal to B dot C is equal to B1 C1 plus B2 C2 into A vector equal to A1 I. therefore மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப B1 C1 A1 into I vector plus B2 C2 into A1 into I vector. therefore right hand side A vector dot C vector into B on B minus B vector dot C vector on A vector equal to, so A vector dot C vector on B equal to A1 B1 C1 I vector plus A1 B2 C1 into J vector. next B vector dot C vector on A equal to இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு, மைனஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. இங்க பிளஸ்ல வந்து மைனஸ் சேஞ்ச் ஆயிடும். அப்ப மைனஸ் இங்க A1 ஆர்டர் பண்ணி எழுதிருக்கேன் நான். அப்ப A1 B1 C1 into I vector. இங்க பிளஸ் into மைனஸ் மைனஸ். அப்ப A1 B2 C2 into I vector. இங்க பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பாருங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து A1 B2 into C2 I vector பிளஸ் இங்க A1 B2 into J vector. ஈக்குவேஷன் நம்பர் 2. from 1 and 2 ல இருந்து A vector cross B vector cross C vector equal to A vector dot C on B vector minus B vector dot C vector on A vector. Hence proved. We are going to topic on the 6th chapter, application of vector algebra, exercise 6.3. Now we are going to topic theorem 6.9. Theorem 6.9, Jacobi's identity. Jacobi's identity. Special name Jacobi's identity. Jacobi's identity என்ன சொல்லுன்னு பாருங்க. For any 3 vectors. அப்ப 3 vectors நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப A vector
கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் 3 வெக்டார் எடுத்துக்கலாம் நம்ம. ஃபார் எனி 3 வெக்டார்ஸ் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார் we have எப்படி எழுதலாம் பாருங்க, ஜக்கோபிஸ் ஐடென்டிட்டியை ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் பிளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் பிளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார். இது ஸ்டேட்மெண்ட்டு, இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் பிளஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் பிளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0 வெக்டார்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ஜக்கோபிஸ் ஐடென்டிட்டி. இதான் வந்து ஸ்டேட்மெண்ட்டு. ப்ரூவ் பாருங்க. பை டெஃபினிஷன் வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட். வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் டெஃபினிஷன் என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு தியரம் 6.8 ஏ டாட் சி ஆன் பி வெக்டார் மைனஸ் ஏ டாட் பி ஆன் சி வெக்டார். ஸோ அப்போ பை டெஃபினிஷன் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஈக்குவல் டு A vector dot C vector on B minus A vector dot B vector on C vector by vector triple product definition. Similarly, B vector cross C vector cross A vector equal to B vector dot A vector on C vector minus B vector dot C vector on A vector. Next, C vector cross A vector cross B vector equal to C vector dot B vector on A vector minus C vector dot A vector on B vector. Now, add these three values A vector cross B vector cross C vector plus B vector cross C vector cross A vector plus C vector cross A vector cross B vector equal to A vector dot C vector on B vector minus A vector dot B vector on C vector. Next plus B vector dot A vector on C vector minus B vector dot C vector on A vector plus C vector dot B vector on A vector minus C vector dot A vector on B. Add these three values. மூணு எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A vector dot C vector on B vector இது ப்ளஸ் வேல்யூ, இங்கே மைனஸ் வேல்யூ. அப்போ A vector dot C vectorம் C vector dot A vectorம் ஈக்குவல். டாட் ப்ராடக்டில் காம்பினேட்டிவ், அதனால வந்து A vector dot C vectorம் C vector dot A vectorம் ஈக்குவல். therefore ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு A vector dot B vector on C vector இது மைனஸ், இது B vector dot A vector இது காம்படேட்டிவ் ஈக்குவல் டாட் ப்ராடக்டில். அப்போ இங்கே மைனஸ் ப்ளஸ் கேன்சலு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் B vector dot C vector on A vector இது ப்ளஸ் B vector dot C vector இங்கே வந்து C vector dot B vector காம்படேட்டிவ். therefore இது மைனஸ் ப்ளஸ் இது கேன்சல். therefore 0 வெக்டார். அப்போ A vector cross B vector cross C vector plus B vector cross C vector cross A vector plus C vector cross A vector cross B vector equal to 0 vector. Hence proved. This is called Jacobi's identity. Very, very important question. Next, we are going to the topic Lagrange's identity, theorem 6.10. Already we see that Jacobi's identity continues for Lagrange's identity. Now, for any 4 vectors, அப்போ நீங்கள் வந்து 4 vectors நம்ம எடுத்துக்கிறோம். A vector, B vector, C vector, D vector. We have A vector cross B vector dot C vector cross D vector equal to இதோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 4 vectors. இதோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 4 vectors. இங்கே 2 கிராஸ் இருக்கும், நடுவில் ஒன்று மட்டும் டாட் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா A vector cross B vector டாட் C vector cross D vector equal to அப்படியே டாட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் A vector டாட் C vector
next A vector dot D vector, next B vector dot C vector, next B vector dot D vector determinant formula எழுதிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் 4 வெக்டார்ஸ். அப்போ என்ன எழுதுறோம்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து லெக்ராஞ்சிஸ் ஐடென்டிட்டி. அப்போ A vector cross B vector dot C vector cross D vector equal to determinant form of A vector dot C vector, A vector dot D vector, B vector dot C vector, next B vector dot D vector. Now proof A vector cross B vector dot C vector cross D vector equal to first dot வச்சுக்கிறோம். இங்க கிராஸ் வருது. அப்போ பிராக்கெட்ல எழுதிருக்கு பாருங்க. டாட் அண்ட் கிராஸ் வந்து ப்ராடக்ட் வந்து இன்டர்சேஞ்ச். இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்போ A vector dot B vector cross C vector cross D vector. இதை டாட்டையும் கிராஸையும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கேன். அப்போ A vector dot அப்படியே வச்சுக்குவானே. இங்க வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எக்ஸ்பென்ஷன் பை டெஃபினிஷன். அப்போ B vector dot D vector on C vector minus B vector dot C vector on D vector by vector triple product definition. அதை நான் இடையில வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நெக்ஸ்ட் வந்து டாட் பண்ணுங்க. அப்போ A vector dot C vector into B vector dot D vector, இங்க மைனஸ் அப்படியே போட்டுங்க. A vector dot D vector into B vector dot C vector. இது ஒரு பாருங்க. A vector dot C vector, next இதில் ஃபர்ஸ்ட் A vector dot D vector, next B vector dot C vector, next B vector dot D vector. இதோட எக்ஸ்பென்ஷன் தான் இங்க முன்னாடி ஸ்டெப்ல இருக்கு. therefore A vector dot C vector into B vector dot D vector minus A vector dot D vector into B vector dot C vector. இதோட எக்ஸ்பென்ஷன் தான் நம்ம கன்வெர்ட்டட் இன்டு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் A vector dot C vector, A vector dot D vector, B vector dot C vector, B vector dot D vector. therefore Lagrange's identity A vector cross B vector dot C vector cross D vector is equal to A vector determinant form of A vector dot C vector, A vector dot D vector, B vector dot C vector, B vector dot D vector. Hence the proof.